இந்த வாட்டி வந்து இந்த லவ் கண்டென்ட் அது டிஃபால்ட்டாக பிக் பாஸில் நடக்கிறது தான். ஒருவேளை எஃப்ஜே வந்து அந்த ஒரு கான்ஷியஸில் இருக்காங்களோ, பொண்ணு வந்து ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆதிரை இருக்கிறவங்க ஆதிரை, இப்பயும் ரம்யா ஜோ அப்படின்ற இதில் இருக்குது. பட் அவர் வந்து திட்டுறதெல்லாம் வந்து வெளியே பேர் அசிங்கமாக போயிடும். ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. வெளியே பேர் தப்பாக போயிடுமோ அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஆமாம், அந்த கான்ஷியஸ் அவர்கிட்ட இருக்கு. ஏன்னா நேற்று பேசும்போது கூட அவர் சொல்கிறாரு, நான் நேற்று ஏதோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. நைட்டு ஷாட்டு இந்த மாதிரி வந்து இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, இது இங்கே பண்ணுற வேலைலாம் கிடையாது, நீ நம்ம என்ன வேலைக்கு வந்து அந்த வேலைக்கு வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஆதிரை கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசுகிறாரு. அப்புறம் ஆதிரை வெளியே வராரு. அப்புறம் பார்த்தா ரம்யா ஜோ கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்தது ரம்யா ஜோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஒரு 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 கான்ஷியஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து பேர் வந்து வெளியே கெட்டு போயிடும். ஏன்னா வீட்லேயே சொல்லி அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி வந்து. ஏன்னா தொடர்ந்து ரேப்பர் அப்படின்னாலே ஏதோ ஒரு கெட்ட பேருன்ற மாதிரி ஒரு இருக்கு. அந்த பேரில் நீ வாங்கிட்டு வராத, ஒழுங்காக போறியா, வேலையை மட்டும் செஞ்சுட்டு வாடுற மாதிரி. ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது 20 பேர் இருக்கும்போது அந்த 20 பேரில் யாருக்கிட்டையாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். அந்த அட்ராக்ஷன் வெளிப்பட தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரம்யா ஜோ கூட அவர் சுற்றிட்டு இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு இடத்துல ஒரு பார்டர் போட்டு தான் இருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் வர்றது தான் ஒரு 3rd வீக் வரைக்கும் வந்துருச்சு. பட் போன சீசன்லேயும் அவரை பற்றி சில எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பயும் வந்து நிறையவே இருக்குது. பேச விட மாட்டிருக்காரு, ஒரு மாதிரி மொக்க பண்ணி உட்கார வச்சுறாரு, மொக்கன்றதோட கொஞ்சம் அசிங்கம் பண்ணி உட்கார வச்சுறாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது உங்களுடைய ஒப்பீனியனா என்ன சொல்கிறீங்க? அவரை பொறுத்த வரைக்கும், கமல் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பேச விடுவார். ஆமாம், பேச விடுவார். சில இடங்களில் மட்டும் தான் சில பேர் பேச விட மாட்டார். பிரதீப் வெளியேற்றும் போது தான் பேச விடல, சில இடங்களில் பேச விட மாட்டார். ஆனால் என்ன பேசணுன்றதை அவங்ககிட்ட வாங்கிடுவார். வாங்கிட்டு அது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றுவார். டக்குன்னு சுருக்குன்னு குத்தும். யாருக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்க மாட்டார். அது ஒன்று இருக்குது. ரொம்பவே பார்ஷியாலிட்டி இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல 1-2 இருக்கும். பட் அதே ஆட்களை அடுத்த வாரமும் திட்டுவார். இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விஜய் சேதுபதி சார் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பேச வராங்க, பேச தடுக்கிறார். அவரே நிறைய பேசுகிறாரு. கமருதன் என்ன பேச வந்தாருன்னா தடுக்கிறாரு. நிறைய பேர் அவருக்கு யார் ரொம்ப ஃபேவராக இருக்காங்களோ அவங்கள மட்டும் மேன்மைப்படுத்தி பேசுகிற மாதிரியும், மற்றவங்களாம் கொஞ்சம் பேச விடாத மாதிரியும் தோணுது. ஏன்னா போன சீசன் பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்கு வந்து பயங்கரமாக அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போன முறை அருண் வந்து ரொம்ப மட்டம் தட்டினார். அருண் வந்து கிண்டல் பண்ணுறது, மட்டம் தட்டுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, அவர் மார்க் பண்ணுறது. இப்போ உள்ளே எல்லாரும் மார்க் பண்ணலாம், ஒரு ஆங்கரே வந்து ஒரு மார்க் பண்ணும்போது அது ரொம்ப சங்கடமாக இருக்கும்.